ஒருவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டு திகழ்ந்தவர் பெருந்தலைவர் திரு காமராஜ் அவர்கள். இலவச கல்வி திட்டம், மதிய உணவு திட்டம் என்று பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி மிக சிறப்பாக செயல்படுத்தி, அதே போல மத்தியில் ஆளும் பிரதம மந்திரி யார் என்பதையும் 2 முறை சுட்டிக்காட்டி மற்றும் இந்த விழா சிறப்பாக நடைபெற திரு R.S. ரமேஷ் அவர்களே, இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, பெருமதிக்குரிய நண்பர்களே, என் மீது அளவில்லா அன்பும் அதிக நம்பிக்கை வைத்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்கள் அனைவருடன் இணைந்து பெருந்தலைவர் திரு காமராஜ் அவர்களின் திருவுருவ சிலையை அவரது பிறந்த நாளான 124வது பிறந்த நாளான இன்று திறந்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒருவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டு திகழ்ந்தவர் பெருந்தலைவர் திரு காமராஜ் அவர்கள். அவ்வழியே நாம் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும். அவருடைய ஆட்சி காலத்தில் பொற்காலம் என்று இன்று வரை சொல்கிறார்கள். அதற்கு காரணம் மக்கள் தேவையில் அத்தியாவசியமான துறைகளில் மருத்துவம், கல்வி, பொருளாதாரம் அந்த 3ஐயும் திறம்பட செய்து தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை நிலைக்கு எடுத்து சென்றவர் கர்ம வீரர் காமராஜ் அவர்கள். 6 முதல் 7% இருந்தவர் படிப்பறிவு கொண்ட 1954 சமயங்களில் அவர் ஆட்சியின் போது எல்லா மக்களும் கல்வி அறிவு பெற வேண்டும் என்று எல்லா கிராமங்களிலும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று அவர் திட்டம் தீட்டி அதற்கான செயல் வடிவம் கொடுத்து மிக சிறப்பாக செயல்படுத்தினார். அதே போன்று அதற்கு மேலும் வலுவூட்டுவதற்கு இலவச கல்வி திட்டம், மதிய உணவு திட்டம் என்று பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி மிக சிறப்பாக செயல்படுத்தினார். அந்த திட்டங்கள் இன்றும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த அளவிற்கு அவர் ஒரு தீர்க்கதரிசியாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அதே போல பொருளாதார துறையில் பல்வேறு தொழில்பேட்டைகளை உருவாக்கி, பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்கி பல ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து பொருளாதாரத்தை மேலும் மேலும் பெருக்கினார். அதே போல அனல் மின் நிலையம், கல்பாக்கம், அதே போன்று பல அணுமின் நிலையங்களை தொடர்ந்து மின்சார தேவைகளையும் உற்பத்தியும் மிக சிறப்பாக அந்த காலத்திலேயே ஏற்படுத்தினார். அந்த காலத்தில் அவ்வளவு டாட்டா கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்மள்ட்ட கம்ப்யூட்டர் வசதி கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய டாட்டா நம்ம எதுவுமே கிடையாது. பட் அந்த காலகட்டத்தில் அவர் மிக சிறப்பாக செயல்பட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு நம் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக எடுத்து சென்று கொண்டிருந்தார். அதோடு சுகாதாரத்துறையில் அந்த காலத்தில் போலியோ சொட்டு மருந்து, சின்னம்மை, பெரியம்மை போன்ற பல்வேறு நோய்களுக்கு இலவச மருத்துவங்களை கொடுத்து பல்வேறு மருத்துவமனைகளையே நிறுவி மிக சிறப்பாக செயல்படுத்தி இந்தியாவிற்கு ஒரு முன்னுதாரணமான மாநிலமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அதே போன்ற காமராஜ் அவர்களை கிங் மேக்கர் என்று சொல்கிறோம். கிங் மேக்கர்ன்றது அவ்வளவு ஈஸியில் இந்த இந்தியாவிலே வாங்கின ஒரே அவர் தான். ஏன்னா தமிழகத்தில் 3 முதலமைச்சர்களை சுட்டிக்காட்டி இவர்தான் முதலமைச்சர் என்று நம் தமிழகத்துக்கு சுட்டிக்காட்டியவர் திரு காமராஜ் அவர்கள்.
அதே போல மத்தியில் ஆளும் பிரதம மந்திரி யார் என்பதையும் 2 முறை சுட்டிக்காட்டி இந்தியாவிற்கு வழிகாட்டியவர் திரு காமராஜ் அவர்கள். அப்பேற்பட்ட காமராஜர் தான் பொற்காலம் பொற்காலம் என்று சொல்கிறோம். அதற்கு மகுடம் வைத்தவர் போல் ஒரு விஷயம்தான், ஒன்றே ஒன்றுதான், அவர் ஆட்சியில் ஊழல் என்பதே கிடையாது. அவர் மறைந்த போது அவரிடத்தில் இருந்த பையில் இருந்த காசு, வங்கியில் இருந்த காசு வெறும் 125 ரூபாய் மட்டுமே. 4 கதர் சட்டை, 4 வேஷ்டி, ஒரு செருப்பு, ஒரு கண்ணாடி, ஒரு பேனா, அதுதான் அவர் சொத்து. 9.5 ஆண்டு காலம் ஆட்சி அமைத்த ஒரு முதலமைச்சரின் சொத்து அதுதான். அதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் காமராஜரின் 124வது பிறந்த நாளில் நாம் தமிழக மக்கள் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். அதாவது ஒரு சகோதரத்துவம், அதே போல எல்லோரும் சமூக அக்கறையோடு நாம குடும்பத்துக்காக ஓடுறோம், உழைக்கிறோம், காசு பணம் சம்பாதிக்கிறோம். அது தப்பே இல்லை, அது 100% அது வேணும், அதான் முதல்ல. ஆனா இதே போல சமுதாயத்தை பாருங்க, மேடையில் இருக்கிற இத்தனை சமுதாய பணியாற்றுறாங்க பாருங்க. இதே போல ஒவ்வொருவரும் செய்யணும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோம் குடும்பத்துக்கு, அது வேற விஷயம். அதே போல சமூகத்துக்காக நம்ம ஏதாவது நம்மளால இயன்ற நல்காரியங்களை எல்லோருமே செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம வீட்டில் இப்போ ஒரு காய்கறி தோட்டம் போடுறோம், இல்லை ஒரு பழத்தோட்டம் போடுறோம், அதை பராமரிச்சாதான் அது நம்மளுக்கு அறுவடையாகி நம்மளுக்கு பயன்படுத்த முடியும். அதே போல நம்ம நாடு நல்லா இருந்தா நம்ம நாமளும் நல்லா வாழ முடியும். நம்மளுக்கு வர அடுத்த சந்ததிகளும் மிக சிறப்பாக வாழ முடியும். எல்லோரிடத்தில் அன்பாக இருக்கும், எல்லோரிடத்தில் நட்பு கரத்தோடு செயல்படுவோம், ஒரு புதிய அன்பான உலகை உருவாக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.